நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் இதை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் போது நமக்குள்ள எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டாச்சு, எப்படி உண்டாக்கினார், அதுக்கப்புறம் நியாயத்தீர்ப்புல இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு எப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்றதையும் சில கேள்விகளோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல கர்த்தர் நம்மை உண்டாக்கும் போது எப்படி இருந்தது, உண்டாக்குனார்ன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமென். ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷனை பூமியில மண்ணால உருவாக்கி அவனோட நாசில அவரோட சுவாசத்தை ஊதுறாரு. மனுஷன் ஜீவ ஆத்மானான்னு சொல்லியது. அப்போ ஒரு மண்ணால ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு உருவத்துக்கு ஆண்டவர் சுவாசத்தை ஊதுறாரு. அப்போ மனுஷன் ஜீவாத்மானான்னு சொல்லி எழுது. அப்போ அவரோட சுவாசம் தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றும் செஞ்சாதான் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த மூன்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் இங்க ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்க முடியும். அப்படின்னா வேற யாராலையும் அந்த ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியாது. எப்படி எலும்பும் மஞ்சையும் ஒன்றா இருக்குதோ அதே போல ஆவியும் ஆத்மாவும் ஒன்றா இருக்கும். எப்படி இருதயத்தின் நினைவும் இருதயமும் ஒன்றா இருக்குதோ அதே போல ஆத்மாவும் ஆவியும் ஒன்றாதான் இருக்கும். இதை யாராலையும் பிரிக்க முடியாது. இதை பிரிக்கணும்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டும்தான் அதை பிரிக்க முடியும். அப்போ இந்த சரீரத்துல ஆண்டவருடைய சுவாசம் ஊதும் போது அந்த சுவாசம் ஆத்மாவும் அந்த ஆத்மாக்குள்ள ஜீவனும் உண்டாயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆத்மா என்ற இடத்துல ஜீவனை பத்தியும் பிராணன்றத ஜீவனை பத்தியும் சொல்லியிருப்பாரு. அதை நிறைய இடத்துல மாத்தி மாத்தி கூட எழுதியிருக்கோம். அதனால நிறைய பேர் குழப்பம் அடைகிறாங்க. அது ஏன் குழப்பம் அடைகிறாங்கன்னா, இது ரெண்டும் வேற வேறையா இருந்தாலும் இது ரெண்டும் ஒன்றாதான் இருக்கும். ஒன்றோட ஒன்று பிரியாது. அதை பிரிக்க ஒரே ஒருவர் மட்டும்தான் வல்லமை உள்ளவர். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அதை பிரிக்க முடியும். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆமென். ஆமென். அப்போ ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அப்போ ஆவியும் ஆத்மாவும் ஒன்றாதான் இருக்கும். அப்போ ஒன்று சோர்ந்து போகும்போது இன்னொன்னு என்ன பண்ணும், சோர்ந்து போகும். யோபு 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ சகல பிராணிகளின் ஜீவனும், ஜீவன்னா ஆத்மான்னு சொல்லலாம், இல்ல உயிர்னு சொல்லலாம், இல்ல ஆவின்னு சொல்லலாம். இது ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால எதை வேணாலும் ஆண்டவர் அங்க மற்ற வசனங்கள்ல குறிப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ மாம்சமான சகல மனுஷனுடைய ஆவியும் அவர் கையில தான் இருக்கு. அவர் ஆவி எடுத்துட்டாருன்னா கூடவே என்ன பண்ணணும்னா அந்த ஆவியோட இருக்கிற ஆத்மாவும் சரீரத்தை விட்டு வெளியேறிடும். இது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். இப்போ ஜீவ சுவாசத்தை பத்தி பார்க்கலாம். யோபு 27ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம்.
என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். ஆமென். என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசிலும் இருக்க மட்டும் அவனுக்கு ஜீவன் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சுவாசம் தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்குதுன்றத நம்ம பாக்குறோம். யோபு 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. அப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்மா தான். ஆத்மாவும் ஆவியா தான் இருக்கு, அதை பார்க்க முடியாது. ஆனால் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர்களை உணர்வுள்ளாக்குன்னா அவங்கள அந்த ஆத்மாவை ஜீவன் உள்ளதாக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சுவாசம் தான். அதுதான் அவருக்கு மனுஷங்களுக்கு என்ன பண்ணது, ஜீவனை கொடுத்தாருன்றதை நம்ம பாக்குறோம். யோபு 33ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆமென். ஆமென். அப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்மை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அந்த சுவாசம் நம்மளுடைய கர்த்தர் கொடுத்தது. அதுதான் ஜீவன்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப சுவாசம் இல்லைன்னா மரித்து போயிடுவாங்க. அப்போ அந்த சுவாசம் போயிடுச்சுனாலுமே ஆத்மாவும் கூட சேர்ந்து போயிடும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. ஆமென். ஆமென். வானங்களை சிருஷ்டித்து பூமியை உண்டாக்கி அதுல என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுது. அப்போ இங்க சுவாசம்ன்றதையும் நம்ம பாக்குறோம், அதுல நடமாடுறவர்களுக்கு ஆவின்றார் இல்லையா, அது ஆத்மாவை குறிக்குது. ஆத்மானா ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனை குறிக்கிறது பேர் தான் ஆத்மா. இப்போ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் அவனை பேர் சொல்லி அழைப்பாங்க. இதே அவர் மறைச்சிட்டானா அந்த ஆத்மா அவரை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அவரை யாரும் பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க. பாடி இங்க இருக்குது, சரீரம் இங்க இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த பேர் யாரை குறிக்குது, ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கிறது தான் ஆத்மா. இப்போ ஆத்மாவை நிறைய இடத்துல ஆண்டவர் உயிர்னு சொல்லியிருக்காரு, பிராணனை உயிர்னு சொல்லியிருக்கிறாரு, ஜீவனையும் உயிர்னு தான் சொல்றாரு இல்லையா. இது எல்லாமே ஏன் அப்படி சொல்றாருன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறதுனால ஒன்று போனாலும் அந்த ஜீவன் போனதுதான். அதுக்கான சில வசனங்களை பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ்ல சோல்னு பார்ப்போம். ஆத்மானா ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்லைன்னா ஒரு ஜீவனை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசி. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆமென். ஆமென். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அப்போ தன் ஜீவனுக்கு ஈடா என்னத்தை கொடுப்பான்? அப்போ ஜீவன் இங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ஆத்மா. அவன் ஆத்மாவை இழந்துட்டானா மனுஷன் ஃபுல்லா உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டும் தனக்கு ஜீவன் இல்லைன்னா அது யாருடையது? இதுதான் ஆண்டவர் இடத்துல சொல்லுவாரு. ஒருத்தன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நிறைய தானியங்கள் வளர்ந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் இடிச்சுட்டு நான் பெருசாவா கட்டுவேன், அப்போ என் ஆத்மாவே நீ புசித்து திருப்தி ஆயிரு அப்படின்னு சொல்லி தான் இருதயத்துல சொல்லி கொண்டிருக்கும் போது தேவன் அவனை நோக்கி சொல்லுவாரு, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதா இருக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஆத்மாவை உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துருவேன்றாரு. முன்ன வசனம் நம்ம பார்த்தோம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன. இங்க ஜீவன் ஆத்மா இதெல்லாம் என்னத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றைதான் சொல்றாரு. இங்க ஆவியும் ஆத்மாவும் ஒன்றா இருக்கிறதுனால இது ஒன்று பிரியும் போது இரண்டுமே சேர்ந்து பிரியும். அதனால ஆவி பிரியுதுன்னு சொன்னாலும் ஆத்மா உன்னை விட்டு பிரியுதுனாலும் அது மரணத்தை குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யோபு 27ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆமென். ஆமென். அப்போ இந்த உலகத்துல நம்ம என்னதான் ஆஸ்தி எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அது யாருடைய? அப்போ அந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. அது ஏன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற
இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு ரகசியமாய் ஆணையிட்டான். ஆமென். அப்போ முந்தின வசனங்கள்லாம் ஆத்மா உன்னோட எடுத்துக்கொள்ளப்படும்ன்றத பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா உன் பிராணனை வாங்க தேடுகிறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவரோட சுவாசத்தை எடுத்தாலும் ஜீவன் போகும், ஆத்மா வெளியே போனாலும் ஜீவன் போகும். ஏன்னா இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் அநேக இடத்துல ஆவி, ஆத்மா, பிராணன் சொல்லி ஜீவன் சொல்லி அந்த வசனங்களை வார்த்தைகளை போட்டிருக்கிறார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் ஆகிலும், உன் குமாரன் ஆகிலும், உன் குமாரத்தி ஆகிலும், உன் மார்பில் உள்ள உன் மனைவி ஆகிலும், உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதன் ஆகிலும் உன்னை நோக்கி, நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி. ஆமென். இங்க பாத்தீங்கன்னா உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? பிராணன்றனா என்னது? நம்ம சுவாசம்ன்றத பாக்குறோம். ஏன்னா அது போனாலும் ஜீவன் போயிடும். சரி, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனாத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஆமென். முந்தின வசனம் தன் பிராணனை போல சிநேகிதன்றத பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா தன் உயிரை போல சிநேகித்தான். அப்போ உயிர்னாலும் பிராணனாலும் ஒண்ணுதான். அதே போல இன்னொரு வசனத்தையும் படிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தன் பிராணனை போல சிநேகித்தான்றத பார்த்தோம், தன் உயிரை போல சிநேகித்தான்றத பார்த்தோம், தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். இது ஏன் ஆண்டவர் அப்படி நிறைய இடத்துல அந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கு. எலும்புன்னு நான் சொல்லும் போதே மஞ்சள் அது கூடவே தான் இருக்கும். அப்போ ஆவி, ஆத்மா இது ரெண்டும் இணைந்திருக்கும். ஆவின்றது அந்த ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது, ஆத்மான்றது ஒரு தனிப்பட்ட மனுஷனை கொடுக்கும். சரி, இப்போ ஒரு எண்ணங்கள் சிந்திக்கிறோம், இல்ல ஒரு ஆசைப்படுறோம், ஒரு சந்தோஷப்படுறோம், இல்ல துக்கப்படுறோம், இல்ல பரவசம் அடைகிறோம், இல்ல கோவப்படுறோம், இல்ல மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதிரி நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எது சிந்திக்குது, எது நம்ம கிட்ட இருந்து செய்யறது வெளியில வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆத்மா தான் சந்தோஷப்படுது, ஆத்மா தான் துக்கப்படுது, ஆத்மா தான் எல்லா காரியங்களும் செய்யுது. அப்போ ஆத்மா தான் சந்தோஷப்படுது, ஆத்மா தான் துக்கப்படுது அப்படின்றதுக்கான முதல்ல சில வசனங்களை நம்ம பார்த்துலாம். ஆத்மாக்கு தான் துக்கம் உண்டு அப்படின்றது சில வசனங்களால பார்த்தோம். யோபு 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான். ஆமென். அப்போ இந்த வசனம் ஆத்மாக்கு துக்கம் உண்டு அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டுது இல்லையா? ஆத்மா தான் கலங்கி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அழுவும் போது எது அழுகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்மா தான் கலங்குது அப்படின்றத சில வசனங்களால பார்க்கலாம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். ஆமென். ஆமென். அப்போ என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆத்மாக்கு தான் துக்கம் உண்டு அப்படின்றத சில இன்னொரு வசனங்களால, இன்னும் சில வசனங்களால நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். ஆமென். ஆமென். அப்போ எலிசாவோட காலை பிடிக்கிறதுக்காக வராங்க இல்லையா? ஏன்னா அவங்க பையன் இறந்து போயிட்டான். அப்போ அவனை தடுக்கும் போது தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பையன் இறந்துட்டான். அப்போ எது துக்கமாகுது அந்த தாய்க்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆத்மா துக்கமா இருக்குதுன்றத பார்க்கணும். இந்த ஆத்மா துக்கத்துல சோர்ந்து போறத நம்ம பார்க்கணும். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென்.
இங்கேயும் பாத்தீங்கன்னா என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்ன்னு சொல்லி வசனம் வாசிக்கிறோம். அப்போ ஆத்மாக்கு துக்கம் உண்டுன்றத இன்னும் அநேக வசனங்களுக்கு பார்த்தோம். இதுவே போதுமானதா இருக்கு. சரி, ஆத்மா தான் சந்தோஷப்படும் அப்படின்றதுக்காக சில வசனங்களை பார்க்கலாம். 3 யோவான் 1:2 வசனம் வாசிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். ஆமென். அப்போ ஆத்மா வாழ்கிறது போல, அப்போ ஆத்மா தான் சந்தோஷப்படுது, மகிழ்ச்சி அடையுதுன்றதுக்கான வசனம் இது. இன்னொரு வசனமா அதுக்கு ஜோடி வசனமா நம்ம பார்க்கலாம். லூக்கா 12:19 வசனம் வாசிக்கலாம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஆமென். ஆமென். அப்போ என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்கள் என்ன பண்றேன், பொருட்களை சேர்த்து வச்சிருக்கேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்மாவோட சொல்லும். அப்போ அந்த நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிருன்ற, அப்போ ஆத்மா மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா? இந்த உலக பொருட்களால இந்த ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஆத்மா தான் நன்மையும் செய்யுது, சந்தோஷமும் படுது, துக்கமும் உண்டாகுது. இந்த ஆத்மா தான் எல்லாவற்றையும் செய்யுது. இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாமே இந்த ஆத்மாக்குள்ளதான் தோன்றும். அப்போ இந்த ஆத்மா தான் எல்லா விஷயங்களையும், இந்த ஆத்மாவை நம்ம எதற்கு கீழ்ப்படியும்படி நம்ம அடிமையா ஒப்பு கொடுக்குறோமோ அதற்கு அது அடிமையா இருக்குதுன்றதை நம்ம வேத வசனங்களால பார்க்கணும். அப்போ நியாயத்தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அநேக வசனங்கள் பார்த்தோம். ஆவி ஆத்மா சரீரம். சரி, இப்போ ஒரு மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இப்போ கிறிஸ்துக்குள்ள உண்மையா இருந்து அவருடைய தன்னுடைய ஆத்மாவை கர்த்தருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தவங்களுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும், கர்த்தரை விசுவாசியாம கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம சில வசனங்களால முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல சரீரத்துக்கு என்ன கிடைக்குது, என்ன ஆகுது அப்படின்னு. மரணம்னா என்ன? முதல்ல சரீரத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் பிரிது, பாத்தீங்களா? இதுதான் மரணம்னு நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அது நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ இங்க மரணம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரீரத்துல இருந்து ஆவியும் ஆத்மாவும் பிரிகிறது பேர் தான் மரணம். ஆத்மால இருந்து ஆவியை பிரிக்கிறது தான் 2ஆம் மரணம். இதைதான் நம்ம இப்ப ஆராய்ந்து பார்க்க போறோம். முதல்ல மனுஷன் மரிக்கும் போது என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஆதியாகமம் 3:19 வசனம் வாசிக்கலாம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமேன். மனுஷனை மண்ணால இருந்துதான் உண்டாக்குனாரு. அவனுக்கு சுவாசத்தை ஊதும் போதுதான் அவன் ஜீவாத்மானான். அதனால மண்ணால் உண்டாக்கப்பட்ட அந்த சரீரம் திரும்பவும் மண்ணுக்கு திரும்புதுன்றதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 146 4 வசனம் வாசிக்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். ஆமென். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிஞ்சு போனா. அவன் ஆத்மாவும் அந்த ஆவியோட ஒன்றாதான் இருக்கும், அது ரெண்டுமே பிரிஞ்சு போகும். யோபு 34 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுவார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போம், மனுஷன் தூளுக்கு திரும்புவான். ஆமென். இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாய் திருப்புவாராகில் என்ன நடக்குமா? அவனுடைய ஆவியும், ஆவின்றது என்னன்னா இங்க ஆத்மாவை குறிக்குது, அவனுடைய சுவாசம் அது ஜீவனை குறிக்குது, தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வார். அப்ப ஆவியும் ஆத்மாவும் தான் பிரியுது. மாம்சமான யாவரும் என்ன பண்ணுவாங்க? ஜீவித்து போவாங்க, மரித்து போவாங்க. மனுஷன் எங்க போவான்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்கு திரும்புவான்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த ஆவி ஆத்மா எங்க போவோம்? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா? இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா உலகத்துல எப்படி வேணா வாழ்றாங்க, அவங்க இஷ்டப்படி இருக்கிறாங்க, துன்மார்க்க உலகில இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கம் நம்ம வளரும் போது அவன் மேல பொறாமப்படாத, ஏன்னா நியாயத்திற்குள்ள அவனுக்கு என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியாதுன்னு. ஆனா
நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அப்ப ஞானவான்கள் என்ன பண்றாங்களா, நமக்கு வேதத்தை அறிஞ்சு இதற்கு பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, நியாய தீர்ப்பு ஒண்ணு இல்லைன்னா புசிப்போம் குடிப்போம் சாவோம் நம்ம போலாமே, ஏன் கர்த்தருக்கு பயந்து வாழும்? அப்போ நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரு அப்படின்ற அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்குது இல்லையா? அப்போ நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. சரி, இப்போ மனுஷன் மரிக்கும் போது மண்ணுக்கு திரும்புறான், அந்த ஆவியும் ஆத்மாவும் எங்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆவி எங்க போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆமென். ஆமென். மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி எங்க போதான், தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னதாக அவரை உன் வாலிபத்துல நின்று. ஏன்னா திரும்ப இன்னொரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. நமக்கு பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் வாய்ப்பு. மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ மரிச்சிட்ட பிறகு இன்னொரு வாய்ப்புன்றது கிடையாது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுதுன்றதை நம்ம பாக்குறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிப்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். ஆமென். பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் என்ன பண்ணாரு, கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார்னா, ஜீவன்றதுதான் ஆத்மான்றதை பாக்குறோம். அப்போ அந்த ஆவியும் ஆத்மாவும் ஒன்றாதான் இருக்குது. இது ரெண்டும் எங்க இருக்குதுன்னா பிதாவிடத்துல சேருது. ஏன்னா ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது. இதே நீங்க பாத்தீங்கன்னா சேவான் மரிக்கும் போது சேவான் என்ன சொல்வார்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தான். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்த கர்த்தர்ன்றத அங்க அறிக்கை பண்ணிதான் என்ன பண்றாரு, அவர் மரிக்கிறார். அப்போ ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது. அப்போ ஆவி கூடவே என்ன போவோம்னு பாத்தீங்கன்னா ஆத்மாவும் போகுது இல்லையா? சரி, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்க வல்லமை உள்ளது. அப்போ வேற யாராலையும் ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்க முடியாதுன்றத பாக்குறோம். அப்போ ஆவி எங்க போதோ அங்கதான் ஆத்மாவும் இருக்கும் இல்லையா? சரி, அதற்கான சில வசனங்களை பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, அந்த கல்லனை பார்த்து, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ அந்த ஆத்மா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரதேசில இருக்குது அப்படின்றத பாக்குறோம். அது கர்த்தரோட இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கிறோம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். ஆமென். பவுல் சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து, அதாவது இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து எங்க இருக்கணுமா, கிறிஸ்துவோட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு எங்க போகணும்னு ஆசைப்படுறாரு, கிறிஸ்துவிடத்துலதான் நம்ம போவோம். அப்போ கிறிஸ்துவோட பிள்ளைகள் எல்லாரும் கிடையாது. தேவனுடைய ஆவி யாரிடத்தில் இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கிறாரோ அவர்கள் மரிக்கும் போது அவங்க மட்டும்தான் கிறிஸ்துவோட இணைந்திருப்பாங்க. சரி, இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஆமென். நாம் தைரியமாகவே இருந்து, விசுவாசத்தோட தைரியம் சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? நான் மரிச்சா, இன்று மரிச்சா நான் கர்த்தரிடத்துல இருப்பேன், இன்னைக்கு நான் மரிச்சா நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பேன்ற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இப்ப இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சோன்னா நம்ம எங்க போக போறோம்? கர்த்தரோட பிள்ளைகள் கர்த்தரோட தான் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும்
கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஆமென். ஆமென். இந்த பலிபீடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருக்குது. அப்போ பரலோகத்துலதான் இந்த ஆத்துமாக்கள் இருக்குது. அந்த ஆத்துமாக்கள் கேக்குது இல்லையா கர்த்தர் இடத்துல, எது வரைக்கும் எங்களுடைய ரத்த பலிக்கு நீங்க பழி வாங்காம இருப்பீங்கன்ற. அப்ப கர்த்தர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், உங்களை போல இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வர வேண்டியது இருக்கு, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த ஆத்துமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துலதான் இருக்கு. சரி, அப்போ ஆத்துமாக்குள்ள ஜீவன் இருக்குது, அதான் தேவனுடைய ஆவி. அதுதான் ஆவியும் ஆத்மாவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்துலதான் இருக்குது. ஆனா இதெல்லாம் யாரோட ஆத்மா கர்த்தரிடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்துகிறவங்களுக்கு தேவனுடைய ஆவி யார் இடத்துல வாசமா இருக்குதோ. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தார்னா நமக்கு நிச்சயமா மரிக்கும் போது அவரோட இருக்கும். அப்போ நம்முடைய சரீரத்தை விட்டு தான் நம்ம பிரிகிறோமே தவிர நமக்கு மரணம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, என் வார்த்தையை கை கொள்கிறவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்ற. நம்ம நித்திரை அடைந்திருக்கோம், அவர் எழுப்புவார். அப்போ அந்த சரீரம் பூமியில நித்திரை அடைந்திருக்கு, அந்த தூள்ல இருந்து நம்ம திரும்ப எழுப்புவார். நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் உண்டுன்றதுதான் நம்மளுடைய விசுவாசம். சரி, இப்போ காயின் முதல் கொண்டு யூதாசு, அனன்யா, சப்பிரால், இந்த மாதிரி துன்மார்க்கமானவங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, பொல்லாதவங்க, விக்கிராராதனை பண்ணவங்க, இவங்க எல்லாம் மரிச்சிருப்பாங்களே, இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? இவங்களுடைய ஆத்மாலாம் எங்க இருக்கும்? ஏன்னா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நமக்கு மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா துன்மார்க்கங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க இல்லையா, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, இவன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், விக்கிராராதனை பண்றான், இவனு நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மரணத்துக்கு அப்புறம் அவங்களோட முடிவு மரணம். அவங்களோட மரணத்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அப்போ கீழ்ப்படியாதவங்க எங்க இருப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆமென். ஆமென். இங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள், நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தடவை பாடப்பட்டார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னு. அப்போ காவலில் உள்ள ஆவிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அப்ப கீழ்ப்படியாம போன ஆவிகள் எங்க இருக்குதான்? காவல்ல கட்டப்பட்டிருக்கு. சரி, கர்த்தர் போய் பிரசங்கித்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு வாய்ப்பு கிடையாதுன்றதை நம்ம பாக்குறோம். அவங்க மாம்சத்துல இருக்கும்போது நோவா பிரசங்கிக்கிறாரு. நோவா எந்த ஆவினால பிரசங்கிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட ஆவினாலதான் பிரசங்கித்தாருன்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். யாரோட ஆவினால அறிவிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட ஆவினாலதான் நம்ம அறிவிக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா சோதித்து பாருங்க. கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதிருக்கு. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, நானே உங்களுக்குள் இருந்து பேசுவேன் கர்த்தர் சொல்ற. அப்போ கீழ்ப்படியாத ஆவிகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காவல்ல அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ காயின் முதல் கொண்டு இம்மட்டும் கீழ்ப்படியாத துன்மார்க்கனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்புக்காக காவலில அடைக்கப்பட்டு அவங்க வேதனையை அனுபவிக்கிறாங்க. இது நரகம் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. எல்லோருமே சர்வ சிருஷ்டியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக தான் காத்து கொண்டிருக்கு. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கலாம். அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். ஆமென். ஆமென்.
அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார்ன்றதை நம்ம பாக்குறோம். அது நியாய தீர்ப்புன்றதை நம்ம பாக்குறோம். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்று என்ன பண்ணுவாங்க, அவங்க விசாரிக்கப்படுவாங்கன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டேட் கொடுக்கப்படும். அப்போ கீழ்ப்படியாதவங்க எப்படி இருக்கிறாங்களா, அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்று என்ன பண்ணுவாங்க, விசாரிக்கப்படும். அந்த அநேக நாள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஆமென். ஆமென். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு தலைப்புல பார்த்திருக்கோம். இயேசு ரட்சிப்பை அடைந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை சொந்த ரட்சகராக தொழுது கொண்டு பின்பு பின்மாற்றம் அடைஞ்சு பாவம் செய்தவர்களை தான் தூதர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. இங்க மனுஷங்களை தான் சொல்றாங்க. அவங்கள என்ன பண்றாங்க பாத்தீங்களா, யாருன்னு பாத்தீங்கன்னா, நோவா காலத்துல கீழ்ப்படியாதவங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, காவல்ல அடைக்கப்பட்டிருந்தாங்களே, அவங்களதான் இங்கேயும் பேதுரு சொல்றாரு. ஏன்னா நீ தேவ வசனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி. அப்போ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு திரும்பவும் கீழ்ப்படியாம போகும்போது அவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாவம் செய்த தூதர்கள் தான் சொல்றாரு. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்காக அவரை வைத்திருக்கிறாங்க. அப்போ ஜட்ஜ்மெண்ட் டேக்காக அவங்கள என்ன பண்றாங்கன்னா, காவல்ல கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை இன்னும் நரகத்துல தள்ளல, நரகத்துக்கு தள்ளுறதுக்காக ஜட்ஜ்மெண்ட்ல வெயிட் பண்றாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கத்தினாக நோவா முதலான 8 பேரை காப்பாத்தி அவபக்தி உள்ள நிறைந்த இந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை பண்ணா. அப்ப கீழ்ப்படியாதவங்களதான் முன்னாடி என்ன பண்ற, முந்தின வசனத்துல சங்கிலியில கட்டி வைத்திருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம படிச்ச மாதிரி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19-20 படிச்ச மாதிரி, அந்த ஆவிகள் பூர்வ காலத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள். அப்போ கீழ்ப்படியாம போன அந்த மனுஷங்க மறிச்ச பிறகு இன்னைக்கு ஆவியாதான் இருக்கிறாங்க இல்லையா. ஏன்னா சரீரம் பிரிஞ்ச பிறகு ஆவியும் ஆத்மாவும் காவல்ல கட்டப்பட்டிருக்கு. சரி, இத புதிய ஏற்பாட்டுல ஒரு அழகான ஓமையில ஆண்டவர் சொல்லியிருப்பார் நம்மளுக்கு. வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 22-25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆமென். ஆமென். இந்த லாசர் ஓமையில இருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆபிரகாம் மடியில இலைப்பாடுதல் அடையுது லாசரை பாக்குறோம். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் துன்பத்தை அனுபவிக்கிறதையும் பாக்குறோம். கர்த்தர் தெளிவாக சொல்றாரு இல்லையா, மகனே, நீ பூமியில் உயிரிழந்த காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். அப்போ ஒருத்தன் இலைப்பாறுதல் அடைஞ்சதையும் ஒருத்தன் வேதனையை அனுபவிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்கன் வேதனை அனுபவிக்கிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் இலைப்பாறுதல் அடைகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இப்படி பரலோகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆத்துமாக்கள் இலைப்பாறுதையும் துன்மார்க்கன் இங்க வேதனையை அனுபவிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ ஜட்ஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்றோம். அப்போ கர்த்தருக்காக நம்ம உண்மையா இருந்ததுனால மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல நம்ம பங்கு பெறுவோம். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இருக்கு. அது எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வரும்போது நமக்கு உயிர்த்தெழுதல்ல நம்ம நித்திய ஜீவன் அடைய போறோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனாகும். அதாவது மரித்து எழுந்தவர்ல அவர்தான் ஃபர்ஸ்ட். அப்போ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்படியே மரித்த ஆத்துமாக்களையும் அவர் என்ன போனார்? உயிரோடு எழுப்புவார். இப்போ வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமேன். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனான கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில தான் அவருடையவர்கள் தான் உயிர்ப்பிருப்பாங்க. எல்லா வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? சோதித்து பாருங்க. அப்போ கிறிஸ்துவோட ஆவி இருக்கிறவன் தான் கிறிஸ்துவோட உடையவன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் கர்த்தருடைய பிள்ளைகள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். யார் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தான் உயிர்ப்பிப்பாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? மத்தவங்க உயிரடைய மாட்டாங்க. உயிர்த்தெழுதல்ல அவங்க பங்கு பெற மாட்டாங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்போ மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. நாமும் மறுரூபமாகும். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல மரித்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அதுக்கு பழைய ஏற்பாட்டுல இருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஆமென். ஆமென். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீருங்கள். மரித்தோரு பூமி என்ன பண்ணுமா? புறப்பட பண்ணும்னு சொல்லி பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் உயிர்த்தெழுதல் இருக்கிறத பொறுத்து எழுதியிருக்கிறாங்க இல்லையா? இதை டேனியலும் சொல்றாரு. டேனியல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆமென். ஆமென். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பாங்கன்னு பாக்குறோம். ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா 1000 வருஷம் கேப் இருக்கு. கர்த்தருடைய வருகையில அவருடையவர்கள் தான் எழுந்துப்பாங்க. அப்ப நித்திய ஜீவனை பெறுறவங்க தான் எழுந்திருப்பாங்க. 2வது 1000 வருஷம் கழிச்சுதான் துன்மார்க்கங்களை ஆண்டவர் எழுப்புவாரு. எழுப்பி அவங்களை நரகத்துக்கு தள்ளுவார். அதை நம்ம நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதே வசனம் புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென். ஆமென். இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ நன்மை செய்தவன் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பாங்க. தீமை செய்தவர்களும் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பாங்க. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா நன்மை செய்தவங்க எழுந்த பிறகு 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் தான் தீமை செய்தவர்களை எழுப்பி ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளுவார். இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப அநேகர் என்ன பண்ணுவாங்க? ரகசிய வருகை இருக்குதுன்னு சொல்லி அநேகரை ஏமாத்தி கொண்டு வருகிறது நம்ம பாக்குறோம் இல்லையா? அது பொய்யான போதகம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துல கர்த்தரோட இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து வரும்போது அந்த ஆத்துமாக்களோட தான் கீழே இறங்கி வரார். இப்போ வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே.
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஆமென். நித்திரை அடைந்தவர் நிமித்தம் நீங்க நம்பிக்கை இல்லாம அழுந்து இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அப்படி அழுவதுக்கு நீங்க அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் யாரு? எல்லாரையும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கொண்டு வரும். அப்ப கர்த்தரோட பிள்ளைகள், மரிச்ச பிள்ளைகள்லாம் கர்த்தரோட இருக்கிறாங்க. அந்த ஆத்துமாக்கள் கர்த்தரோட தான் இறங்கி வரும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமேன். ஆமென். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். இது ரகசியம் கிடையாது, இது பகிரங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. எல்லாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்போ இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோட இருக்கோம்னா நம்ம ஒலிவ மலையில வந்து இறங்க போவோம். இப்போ இதுல எங்கன்னா ரகசிய வருகை இருக்கான்றத பாருங்க. இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ரகசிய வருகையில கொண்டு போன ஆத்மாவை தான் கர்த்தர் திரும்ப கொண்டு வராருன்னு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்களோட ஆத்மா பரலோகத்துல இருக்குது. அவங்கதான் அவங்களோட அந்த ஆத்மாக்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொண்டு வராரு. பின்பு உயிரோடு இருக்கிற நாமளும் அவருக்கு எதிர்கொண்டு போறோம். இப்போ ரகசிய வருகை இல்ல அப்படின்றத ஒரே ஒரு வசனத்தின் மூலமா அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க? ரகசிய வருகை ஒண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து வருவான், அதுக்கப்புறம் அவனோட முத்திரையை தரிக்காதவங்க தான் நித்திய ஜீவனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ரகசிய வருகைக்கு அப்புறம் தான் 2ஆம் வருகை வரும்ன்றது அவங்க நம்பிக்கை இல்லையா? சரி, ரகசிய வருகை ஒரு பொய்யான போதகன்றத இந்த ஒரே ஒரு வசனத்துல நம்மளால உடைக்க முடியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 - 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். ஆமென். அன்றியும் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்து இருந்தாங்க. நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை செய்து பண்ணப்பட்டவங்க. அப்போ இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவாக ரத்த சாட்சியா மறிச்ச ஸ்தேவான்ல இருந்து அப்போஸ்தலர்கள் எல்லோருமே இங்க இருக்கிறாங்கன்றத பாக்குறோம். ஏன்னா இவங்க எல்லாம் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. ஆத்துமாக்களையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காமலும் தங்கள் நெற்றிகளில் தங்கள் கைகளில் அந்த முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அதாவது அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை தரித்துக் கொள்ளாதவங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அந்தி கிறிஸ்து இனிமேல் தான் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள போதகத்தை போதிக்கிறாங்க இல்லையா? இவன் அந்தி கிறிஸ்துவை காப்பாற்றுறதுக்காக அந்தி கிறிஸ்துவால கொண்டு வரப்பட்ட போதகம் அது. ஆனா இங்க தெளிவா சொல்லுது, அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை தரிக்காதவங்க அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடைய 1000 வருஷம் அரசாண்டாங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்ப இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல்னா இதுக்கு முன்னாடி எங்க ரகசிய வருகை எப்படி இருந்திருக்கும்? அப்ப அந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவர் இங்க சொல்லவே இல்லையே. இப்ப இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். 2ஆம் உயிர்த்தெழுதல்னு சொல்லி பைபிள்ல கிடையவே கிடையாது. அதுக்கு பேரு 2ஆம் மரணம்னு அர்த்தம். அப்போ மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஒருவன் ஏற்றுக்கொள்வான் ஒருவன் கைவிடப்படுவான் அப்படின்னு சொன்னதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுவது அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல்னா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல சொல்ற உயிர்த்தெழுதல் இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல்னா, அப்போ கர்த்தர் இங்க தெளிவா சொல்றாரு, யோவானை கொண்டு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோட 1000 வருஷம் அரசாண்டாங்க.
இப்போ எங்க அரசாண்டாங்க? பூமியிலே அரசாண்டாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கும். அப்போ 7 வருஷம் கழிச்சு திரும்பவும் வருவாரு. இதெல்லாம் எவ்வளவு பொய்யான வாழ்க்கை, ஒரு உபதேசம்ன்றதை புரிஞ்சுக்குங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்கிறவன் பாக்கியவானும் பரிசுத்தமானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு ஒரே ஒரு நியாயத்தீர்ப்பு தான். மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க நல்ல இன்னொரு வசனம் நமக்கு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, மரணம் அடைந்த மற்றவர்கள்னா பாவத்துல ஏற்கனவே அக்கிரமத்துல மரிச்ச எந்த துன்மார்க்கமும் இங்க எழுந்துக்கல. அவங்க ஏற்கனவே கெபியில அடைக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் வரும்போதும் எழுந்து உயிர்த்தெழுதல் நடக்காம கெபியில தான் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வேதனை அவங்க அடைகிறாங்க. அப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் தான் உயிர்த்தெழுறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு இந்த சரீரம் மண்ணுக்குள்ள மாம்சத்துல மண்ணுக்கு போன சரீரம் இந்த மண்ணிலிருந்து தூள்களிலிருந்து எழுப்பப்பட்டு அந்த ஆவியும் ஆத்மாவும் இணைந்து ஆவிக்குரிய சரீரமா மாறுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுதல்ல அவங்க எப்படிப்பட்ட சரீரமா இருப்பாங்கன்னா ஆவிக்குரிய சரீரமும் இருப்பாங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ ஆவிக்குரிய சரீரம் உண்டுன்றது வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எப்பொழுது இருப்போம்னு நமக்கு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருப்போம்? அவருக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம அவரை தரிசிப்பதில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது செத்தவனை போல் விழுந்தான். 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். அப்போ நம்முடைய அற்பமான சரீரம்ன்றது இந்த மாம்ச சரீரம். இப்ப மகிமையான சரீரம்ன்றது ஆவிக்குரிய சரீரம். கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நம்ம மறுரூபமாக போறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் உயிர்த்தெழுதல கொள்வோனும் கொடுப்பவனும் கிடையாது. அவர்கள் பரலோகத்துல தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வாசனம் வாசிக்கிறோம். அப்போ தேவ தூதர்களை போல நம்ம மாற போறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்துக்குள்ள மரித்து எழுந்திருக்கும் போது நம்ம ஆவிக்குரிய சரீரமா இருப்போன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ ஜட்ஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது. அது நம்ம ஏற்கனவே பாக்குறோம். செம்மறியாடு வெள்ளாடு நியாயத்தீர்ப்பை பாக்குறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நியாயத்தீர்ப்பு இருக்குது. நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும், யாருக்கு ஃபர்ஸ்ட் நியாயத்தீர்ப்பு இருக்குன்றதை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. ஆமென். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பூமியில உயிரோடு இருந்தாலும் ஏற்கனவே மரித்து இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ நியாயத்தீர்ப்பு முதல்ல எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு எப்படி இருக்கும்? அப்போ நியாயத்தீர்ப்பு எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வீடாகிய சபையில இருந்து தான் தொடங்குது. கிறிஸ்தவர்களுக்கு தான் முதல்ல நியாயத்தீர்ப்பு. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தை அழிக்க வல்லவருக்கு நீங்க பயப்படுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்ப ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிரோட நரகத்துல தள்ளுற அவருக்கு தான் நம்ம பயப்படணும். அப்ப எப்ப தள்ளுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில அவர் வரும்போது செம்மறியாடு வெள்ளாடு நியாயத்தீர்ப்பு இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்.
அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமென். ஆமென். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது, அதாவது ஜீசஸோட செகண்ட் கமிங்ல தமது மகிமையுள்ள சிங்காசனத்துல வீற்றிருப்பாரு. அப்போ சகல ஜனங்களும் அவருக்கு முன்னாடி சேர்க்கப்படுவாங்க. எப்படி மேய்ப்பனானவன் செம்மறி ஆடு வெள்ளாடு தனித்தனியா பிரிக்கிறது போல ஆண்டவரும் தனித்தனியா பிரிக்கிறார். இங்க செம்மறி ஆடுன்றது ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிற கர்த்தரோட பிள்ளைங்க, அவங்க வலது பக்கத்திலையும், வெள்ளாடுன்றது கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் மட்டும், கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களை இடது பக்கத்துல நிக்க வைக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, வலது பக்கத்துல இருந்து பாக்குற நிக்கிற அந்த செம்மறியாடு அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறவங்கள பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அதாவது ராஜ்யத்தை அடையறதுக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கு முதலாவது கலைகளை கட்டி என்னது சுட்டெரிக்கிறதுக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறமா தான் ராஜ்யத்துக்கு என்ன பண்றாரு, பிள்ளைகள் அனுப்புறாருன்றத நம்ம பாக்குறோம். பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியரா இருந்தேன் எனக்கு சேர்த்து கொண்டீங்கன்றாரு. அப்போ வஸ்திரம் இல்லாத இருந்தா எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீங்கன்றீங்க. ஆண்டவரை எப்ப பார்க்க வந்தோம்? எதெல்லாம் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்தீங்களோ அதெல்லாம் எனக்கு தான் கொடுத்தீங்க அப்படின்றாரு. அதே போல இடது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டும் பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயுதம் பண்ணிடுற நித்திய ஆக்கினிலே போங்க அப்படின்றாரு. நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுக்கல, நீங்க நான் தாகமா இருந்தேன் எனக்கு நீங்க என்ன பண்ணல, தண்ணி கொடுக்கல. அப்போ இவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க, கத்தாவே கத்தாவே உன் நாமத்தினால பேய்களை ஓட்டணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் முறைத்தம் அல்லவா, கர்த்தர் சொல்ல உங்களை அறியன்னு சொல்ல. ஏன்னா கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதி. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா சோதித்து பாருங்க, யார் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறீர்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது. சபையில கலைகளும் இருக்கும். அதனாலதான் புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகைன்னு ஆண்டவர் நிறைய வசனம் மூலம் நமக்கு விளக்கி சொல்றாரு இல்லையா. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கனை அடையவும் நீதிமானும் நித்திய ஜீவனை அடையவும் போறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில ஒரு நியாய தீர்ப்பு, ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியாய தீர்ப்புன்றதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி நடக்குது. அப்போ சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்துல தள்ளி அவர்களை அழிக்கிறத நம்ம பாக்குறோம். இது துன்மார்க்க கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில உயிரோடு இருந்த துன்மார்க்க கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் நடக்குது. சரி, ஏற்கனவே மரித்த இந்த கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், புறஜாதியா இருக்கட்டும், இஸ்ரேலரா இருக்கட்டும், கீழ்ப்படியாதவங்க எல்லாமே ஏற்கனவே என்ன பண்றாங்க, ஏகமாய் காவல்ல அடைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு எப்போ ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புன்னு இருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமேன். ஆமேன். நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன்னு சொல்லி வாசிக்கிறேன் இல்லையா. அதன் மேல் வீட்டில் இருக்கிறவர்களையும் கண்டேன். அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, ஏற்கனவே காவல் அடைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, அநேக நாள் சென்று விசாரிக்கப்படுவாங்க. ஏற்கனவே அவங்க மறிச்சு அநேக நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதும் எழுந்திருக்க மாட்டாங்க. 1000 வருஷம் அரசாட்சி வரைக்கும் அவங்க இன்னும் காவல்ல தான் கட்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. மரித்தோராகிய சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன்றதை நம்ம பாக்குறோம். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுது. அப்போ அவங்க மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்க நியாயத்தீர்ப்பு அடைந்தாங்க இல்லையா. என்ன நியாயத்தீர்ப்பு அடைந்தாங்கன்றத பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமென். ஆமென். சமுத்திரமும்
தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. ஏற்கனவே மரித்தவங்க. மரணமும் பாதாளமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படி நியாயத்தீர்ப்படைந்தாங்க. என்ன நியாயத்தீர்ப்படைந்தாங்கன்னு பாருங்க. அவங்க அக்கினி கடல்ல தள்ளப்பட்டாங்க. இது 2ஆம் மரணம். இது ஏற்கனவே சரீரத்தை விட்டு ஆத்மா ஆவியை பிரியுது. இது 1ஆம் மரணம். அவங்களுக்கு 2வது மரணம் ஆத்மால இருந்து ஆவியை கொள்றாரு. அப்போ அந்த ஆத்மால இருந்து ஆவியை கொண்ட பிறகு அந்த ஆவி எங்க போகுது? திரும்பவும் தேவனுக்கு தான் போகுது. அந்த ஆத்மாவை நரகத்துல கொல்லி அழிக்கிறார் இல்லையா? அதனாலதான் வெறும் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கன்றார். அப்போ செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்புல சரீரத்தோட ஆத்மாவையும் சேர்த்து நரகத்துல தள்ளி அழிக்கிறாரு. இங்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல அந்த ஏற்கனவே மரித்த துன்மார்க்க ஆவிகளுக்கு அந்த ஆத்மாவை என்ன பண்றாருன்னா 2ஆம் மரணத்தை கொடுக்கிறாருன்றத பாக்குறோம். அந்த ஆத்மால இருந்து கர்த்தர் உண்டு பண்ண ஆவியை எடுக்கிறார். அப்போ 1ஆம் உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளாத துன்மார்க்கம் தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல 2ஆம் மரணத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு எதனால இந்த மரணத்தை கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த வசனத்தின்படி அவங்களுக்கு இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாருன்றது நம்ம பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத எல்லோருக்குமே நரகம் தான். அவர் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அப்போ அவரை விசுவாசிக்காத எல்லோருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்றுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஏன்னா இஸ்ரவேலரும் கிறிஸ்தவர்களும் அவர் விசுவாசிச்சாங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன அதுக்கான வசனத்தை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட வசனங்களுக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறோமா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? அப்போ இல்லாம நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியையினாலே மறுதளிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாங்க, கிரியையினாலே மறுதளிக்கிறாங்கன்னு சொல்லியது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, அது புறஜாதியா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவர்கள் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கிரியையினால அவர் மறுதளிக்கிறவங்களா இருக்கட்டும், கீழ்ப்படியாத துன்மார்க்கர், இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இதுக்கு முன்னாடி மரிச்ச எல்லோருக்குமே, 1ஆம் உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளாத எல்லோருக்குமே 2ஆம் மரணம். அப்போ நியாய தீர்ப்பு உண்டு என்று நம்ம பயப்படணும் இல்லையா? வாசிக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். ஆமென். ஆமென். அப்போ நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு பட்டயத்துக்கு பயப்படுங்க. அப்போ பவுல் பாத்தீங்கன்னா பெலிக்ஸ்ன்றவர்கிட்ட போய் நியாய தீர்ப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பயம் அடைந்தார்னு சொல்லி எழுதி. அப்போ அநேக நாள் அவங்க வேதனைகளை கட்டப்பட்டு, அதுக்கப்புறம் மரித்த பிறகு அநேக நாள் அவங்க காவல்ல கட்டப்பட்டு, அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில உயிர்த்தெழாம திரும்பவும் ஒரு 1000 வருஷம் வரைக்கும் காவல்ல கட்டப்பட்டு அந்த வேதனை அனுபவிச்சு அதுக்கப்புறம் 2ஆம் மரணத்துல தள்ளி அழிக்கிறாருன்னா இந்த வேதனைய எவ்வளவு கொடுமையா இருக்கும். அப்போ இதுல இருந்து நம்மை காத்து கொள்கிறதுக்காக தான் நம்முடைய கர்த்தர் ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தார். இப்ப இயேசு கிறிஸ்து வரலன்னா புறஜாதியாக நம்ம எப்படி இருப்போம்னா குசிப்போம், குடிப்போம், மறிப்போம், காவல்ல கட்டப்பட்டு நரகாக்கினை அடைந்திருக்கும். அப்படி நம்ம அடையாதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொண்டு நம்மை ரட்சித்தார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 120வது வசனம் வாசிக்கிறோம். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். ஆமென். ஆமென். சங்கீதக்காரர் சொல்றத கவனிச்சு பாருங்க. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புக்கு நான் பயப்படுகிறேன்னு சொல்லி. அப்ப நியாய தீர்ப்புக்கு நம்ம நிச்சயமா பயப்படணும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் எனக்கு. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லியது.
அப்போ நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம செய்யற எல்லா கிரியையும் கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்னு சொல்லி எழுது. அப்போ இன்னைக்கு நம்மை நாமே நிதானித்தறிந்து நம்மளோட குற்றங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி, எசப்பா என்னோட பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க. யார் யாருக்கிட்ட எல்லாம் இன்னும் நம்ம சமாதானமா இல்லாம இருக்கிறோம், யார் மேலாம் கசப்பு, கோபம், வைராக்கியம், விரோதம் எல்லாம் இருக்கு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே நம்ம மனம் திரும்பி எல்லோரிடத்திலும் ஒப்புரவாகலாம். நான் நித்திய ஜீவனுக்குள்ள போனோம்னா நம்ம தான் சமாதானத்தை தேடணும். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் உதடுகளை காக்கணும். ஏன்னா மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் எல்லாத்தையும் குறித்து நியாயத்தீர்ப்புல கணக்கு கேட்பார். அப்போ இன்றே நம்ம மனம் திரும்பி பாவ அறிக்கை செஞ்சு அந்த பாவத்தை விட்டுட்டோம்னா, மனம் திரும்பிட்டோம்னா கர்த்தர் நியாயத்தீர்ப்புல அந்த பாவத்தை கேட்க மாட்டார். அப்போ நியாயத்தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே சங்கீதக்காரன் தன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணும்போது நியாயத்தீர்ப்புல கேட்க மாட்டாரு, அது கடலின் ஆழத்துல நம்முடைய பாவங்களை போட்டுருவார், திரும்பி எண்ண மாட்டார். கிறிஸ்து எதை மன்னித்தாரோ அது மன்னிச்சதுதான், திரும்ப நியாயத்தீர்ப்புல கேட்க மாட்டார். அப்போ இன்னும் நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு, நம்ம பாவ அறிக்கை டெய்லி செய்யணும். ஏசப்பா ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு மனம் திரும்பாம இருக்கிறனா எனக்கு வெளிப்படுத்துங்க, அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நம்மை நாமே சோதிச்சு பார்க்கணும். எல்லா விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கிறோமா, எல்லா விஷயத்துல நம்ம நீதியை செய்யறோமா, பேச்சுகள்ல, நம்ம செயல்கள்ல, சிந்தனையில எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கிறோமா? ஏன்னா உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாகன்னு சொல்லி எழுதியிருக்குதே. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்குதே. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்திருந்தா நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்போ கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. அந்த நியாய தீர்ப்புல நம்ம எல்லோரும் கிறிஸ்துவுக்கு முழங்கால் படியிட்டு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால இன்றே நம்ம மனம் திரும்பி இந்த சத்தியத்தை விசுவாசிச்சு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கானா நம்முடைய நித்திய ஜீவன்ல அவருடைய பங்கு கொள்வோம். ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு நாமத்துல அவங்க ஆசீர்வதிக்கிறேன், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, அவங்க வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இன்னும் தேவனை அறிகிற அறிவில மேன்மேலும் நாங்க வளரும்படி கிருபை செய்தவர்களும் கர்த்தாவே. இன்னும் உங்களுடைய வசனங்களை எங்களுக்கு நிறைய புரியாததை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. அப்பா இன்னும் நாங்க உங்களை அறிந்து கொள்கிறதுக்கு இன்னும் அநேக வசனங்கள் இருக்குப்பா, இன்னும் அநேக காரியங்கள் இருக்குப்பா, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. தேவனை அறிகிற அறிவில நாங்க மேன்மேலும் வளரும் கர்த்தாவே. ஏசப்பா நீரே சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. எங்கள் இருதயங்களில் உங்களுடைய வசனங்களை தோன்றும்படி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. முத ஆவினாலே எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் அநேக காரியங்களை நாங்க உங்களுடைய வசனங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்க எதனா செஞ்சிருந்தோம்னா இல்ல இருக்குன்னா அதை எங்கள் இருதயங்களை சோதித்தறிந்து எங்கள் இருதயத்திலிருந்து அதை வெளிப்படுத்துங்கப்பா. அதை நாங்க பாவத்துல இருந்து வெளியில வர மாதிரியே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அந்த அடிமைத்தனத்துல இருந்து நாங்க விடுதலை ஆகி முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளாக முற்றிலுமா மாறணும்ப்பா. இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் அநேக காரியங்கள்ல நீர் விடுதலை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி சத்தியம் கர்த்தாவே. இன்னும் விடுதலை ஆகாத சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே விடுதலை ஆக்கினா, குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆகும்னு சொல்லி எழுதியிருக்குப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லி எழுதியிருக்குங்கப்பா. அப்பா எங்களை முற்றிலும் விடுதலை ஆக்குங்கப்பா. நீங்க வரும்போது நாங்க பரிசுத்தமா காணப்படணும்ப்பா. ஒன்றிலும் ஒரு குறைகிற எல்லாமே இல்லாம, கரைத்திரை இல்லாம பரிசுத்தமா இருக்க எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர்.